ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 35. காலையில் எழுந்த வேலன் பிரவீனை பார்ப்பதற்காக அவனின் அறைக்கு செல்ல பிரவீனோ அங்கு இல்லை. இவன் எங்கே போயிட்டா என்று வீடு முழுக்க தேடிய வேலன் வெளியில் அவன் வண்டி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வெளியில் வந்து பார்க்க அங்கு அவனின் புல்லட்டும் இல்லை. உடனே மகாவிற்கு ஃபோன் செய்ய மகாவோ ஃபோனை எடுக்கவில்லை. சரி, சரவணன் மாமாவுக்கு கால் பண்ணுவோம் என்று நினைத்த வேலன் சரவணனுக்கு கால் செய்தான். இங்கே சரவணன் கீழே அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்க அவனின் ஃபோன் அடித்தது. தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து பார்க்க அது வேலன் என வந்ததும் அட்டன் செய்து, சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்கள் இன்னும் கிளம்பி வரலையா? இன்னைக்கு திருவிழாவுக்காக கோவிலில் காப்பு கட்டுறாங்க, சீக்கிரமாக கிளம்பி வாங்க என்றார். நான் அங்கே வர்றது இருக்கட்டும் மாமா, மகா ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா என்று கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள என்று கூறி மகா என்று அழைக்க கிச்சனில் இருந்தபடி இதோ வரேன் அண்ணா என்று கூறியபடி வேகமாக சரவணனை நோக்கி வந்தாள். மகா தன் அருகில் வந்ததை பார்த்த சரவணன், மகா, உன் ஃபோனுக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணிட்டு இருந்தாராம், நீ ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை என்று கேட்க, ஃபோன் ரூமில் இருக்குண்ணா, நான் அதை பார்க்கல என்று கூறி அவனிடமிருந்து ஃபோனை வாங்கியவள், சொல்லுங்க, நீங்கள் இன்னும் கிளம்பி வரலையா? பிரவீன் எழுந்துட்டானா? அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தீங்களா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேலனோ, மகா, என்ன கொஞ்சம் பேச விடுறியா என்றான். மகாவோ, என்ன ஆச்சுங்க என்று கேட்க, உன் பையன் வீட்டிலேயே காணோம் என்றார். வேலன் கூறியதை கேட்டு மகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க விளையாடுறீங்களா? தொலைஞ்சு போகிறதுக்கு அவன் என்ன குழந்தையா என்றாள். உன் பையன் தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டான், உங்கள் வீட்டுக்கு வெளியில் அவனோட பைக் இருக்கான்னு பாரு என்று கூறியதை கேட்டு மகா வேகமாக வெளியில் வந்தவள் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் அவனது பைக் இருப்பதை கவனித்தாள். ஆமாங்க, வீட்டுக்குள்ளே இல்லை, காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்குது என்று கூற வேலன் புன்னகையுடன், உன் பையன் நைட்டே அங்கே வந்துட்டு இருக்காண்டி, எனக்கு தான் எதுவும் தெரியலை என்று கூற அதை கேட்ட மகாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரவீன் இங்கே வந்திருக்கானா என்று கேட்க, அவன் வராது, அவன் பைக் மட்டும் எப்படி வந்திருக்கோம், போய் பாரு, நான் கிளம்பி நேராக கோவிலுக்கு வந்துடுறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்ய அதை கேட்ட மகாவோ குழப்பமாக நின்று புலம்பிக் கொண்டே நிற்க அங்கே வந்த சரவணன், என்னாச்சு மகா, ஏன் புலம்பிக்கிட்டே நிற்கிற என்றார். இல்லைண்ணா, பிரவீனோட பைக் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிது, அவன் எப்போ வந்தான்னே தெரியலை என்றவர், சரி இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்று கூறிய மகா நேராக தீப்தியின் அறைக்கு சென்றாள். காலை விடிய பிரவீனை கட்டிப்பிடித்தவாறு தீப்தி அவன் மார்பின் மீது தன் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஊரில் காப்பு கட்டும் திருவிழா இன்று நடக்க இருப்பதால் அதற்குள் எல்லா தெருவிலும் பெரிய பெரிய சவுண்ட் பாக்ஸ் அமைக்கப்பட்டு அதில் சாமி பாடல்கள் ஒலிக்கத் தொடங்கியது. அறையில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த தீப்தியின் காதில் ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்க மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தவள் கண்ணில் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் பட்டது. கடிகாரத்தில் காலை மணி 7 என்று காட்ட அலறி அடித்து எழுந்தவள், கடவுளே, சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, இப்படி இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனே என புலம்பியபடியே கட்டிலில் இருந்து கீழே இறங்கும் நேரம் பிரவீன் கையில் மாட்டியிருந்த புடவை அவளை இழுக்க தீப்தி மீண்டும் அவன் மேலே விழுந்தாள். நல்ல உறக்கத்தில் இருந்து பிரவீன் மீது தீப்தி வந்து விழ தூக்கம் கலைந்த பிரவீன் தன்மேல் விழுந்திருந்தவளை இறுக்கி அணைத்தபடி அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன், குட் மார்னிங் பொண்டாட்டி, டெய்லியும் என்ன இப்படி எழுப்புனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்று கூற, ஐயோ மாமா, எழுந்துறீங்க, மணி என்ன ஆக போகுது தெரியுமா, 7 என்று கத்தினாள். தீப்தி கூறிய வார்த்தையை கேட்ட பிரவீன் வேகமாக எழுந்தவன், என்னடி சொல்கிற, சீக்கிரமாக என்ன எழுப்பி விட்டு இருக்கலாம்ல, இப்போ வீட்டில் எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பாங்களே, நான் என்ன பதில் சொல்கிறது என்று விழித்து கொண்டிருக்க தீப்தி அவன் புலம்புவதை காதில் வாங்காது நேராக குளியலறை நோக்கி சென்றாள். அவள் செல்வதை கவனித்த பிரவீன் மெத்தையிலிருந்து இறங்கி அவள் கையை பற்றி இழுத்தவன், என்னடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் என்னை பற்றி யோசிச்சியா என்று கேட்க தீப்தி அவன் மார்பின் மீது தன் ஆள்காட்டி விரலை வைத்தவள், இது உன்னோட பிரச்சனை மாமா, நீ தான் பார்த்துக்கணும், நானா உங்களை வர சொன்னேன் என்று கூறியவள் அவனை பார்த்து புன்னகைத்து ஒற்றை கண்ணை அடித்துவிட்டு பாத்ரூமை நோக்கி செல்ல அவள் செயலை பார்த்து ரசித்தவன் பற்களை கடித்தபடி மீண்டும் அவள் இடையில் கையிட்டு தன்னிடம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனின் செய்கையில் தடுமாறியவள்,
என்ன மாமா பண்ணிட்டு இருக்க, முதல்ல விடுங்க, நான் கோவிலுக்கு கிளம்பணும் என்று கூற, பிரவீனோ, பொண்டாட்டி, எனக்கு ஒரு வழி சொல்லாமல் இங்கே இருந்து உன்னால் போகவே முடியாது. நான் எப்படி யாருக்கும் தெரியாமல் வந்தேனோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் இங்கே இருந்து போகணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் என்றான். எதுக்கு மாமா நீங்கள் தெரியாமல் போகணும், நான் நைட்டு வந்தேன்னு சொல்லுங்களேன் என்று தீப்தி கூற, எப்படிடி சொல்ல முடியும், திருட்டு பைய மாதிரி உள்ளே வந்தேன்னு சொல்லவா முடியும், இது எனக்கு அசிங்கமாக இருக்கும்டி, ப்ளீஸ் டி, ஏதாவது ஹெல்ப் பண்ணடி என்று கெஞ்சினான். அவன் கெஞ்சுவதை பார்த்தவளுக்கு சிரிப்பு வர தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டவள் அவனை மீண்டும் சீண்டும் விதமாக, என்னம்மாமா விளையாடுறீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எப்போ வந்தாலும் யாரும் என்ன கேட்க போகிறாங்க என்று கேட்க, என்னைய யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா, அதாவது உன் அத்தை என்றவன் கூறி முடிப்பதற்குள் தீப்தியின் அறையை தட்டும் சத்தம் கேட்ட தீப்தி, பிரவீன் இருவரும் திருதிருவென்று முழித்து கொண்டு அசையாமல் நின்றிருந்தனர். பிரவீனை தேடி அறைக்கு வந்த மகா தீப்தியின் அறைக்கதவு உள்ளே தாளிட்டு இருப்பதை கவனித்தவள், என்ன இது, புதுசாக தாழ்பால் எல்லாம் போட்டிருக்கா, ரூம் சாத்தி இருந்தாலே பயப்படுவாளே என்று புலம்பியபடியே, தீப்தி தீப்தி பிரவீன் வந்தானா என்று கேட்டார். அவர் குரலை கேட்டு பிரவீனுக்கு இன்னும் அடிவயிற்றை கலக்குவது போல் இருந்தது. பிரவீன் தீப்தியை பார்த்து இல்லை என்பது போல் தலையாட்டச் சொல்ல, தீப்தி அவளை முறைத்தபடி அமைதியாக நின்றிருந்தாள். அவள் அமைதியாக ஏதும் கூறாமல் இருப்பதை பார்த்தவன், சொல்லு பொண்டாட்டி, நான் இல்லைன்னு சொல்லு என்று மெதுவாக கூற, மாமா நான் இல்லைன்னு சொல்லிட்டா அத்தை உள்ளே வந்து உங்களை பார்த்தா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று கூறியவள் அவனிடமிருந்து விலகிச் செல்ல, பிரவீனுக்கு அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதட்டமாக இருந்தது. தீப்தி கதவை திறக்கச் செல்ல பிரவீன் அறையில் எங்கு ஒளிந்து கொள்ளலாம் என்று நோட்டமிட்டு கொண்டிருந்தான். அறை கதவை திறந்த தீப்தி தன்முன் நின்றிருந்த மகாவை பார்த்தவள், சொல்லுங்க அத்தை என்று கூற, என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க, மணி என்ன ஆக போகுது தெரியுமா என்று கத்தியபடி அறைக்குள் வந்த மகா அங்கு பிரவீன் திருதிருவென்று விழித்து கொண்டிருப்பதை பார்த்தவர், நீ எப்படா வந்த, ஒருவேளை நீ நைட்டே வந்துட்டியா என்ன என்றார். மகா கூறியதை கேட்டவன், இல்லைம்மா நைட்டு வரல, விடிஞ்சு காலையில் தான் வந்தேன், வீட்டுக்குள்ளே வந்தனா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் நேராக ரூமுக்கு வந்துட்டேன் என்றாள் திக்கி திணறி. அவன் கூறுவது உண்மையா என்பது போல மகா அவன் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். மகாவின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட பிரவீன், உண்மையாதான் சொல்கிறேன், நான் காலையில் தான் வந்தேன், நீங்கள் வேணா சந்தேகமாக இருந்தா தீப்தியை கேளுங்க என்று கூறியவன் தீப்தியை கை காட்டினான். அவன் கூறியதை கேட்ட மகா திரும்பி தீப்தியை பார்த்து உண்மையா என்பது போல கண் காட்ட, தீப்தி இல்லை ஆமா என்று கண்களால் ஜாடை காட்டினாள். பிரவீன் சேட்டையை புரிந்து கொண்ட மகா, சரிடா கிளம்பி கோவிலுக்கு வா, மணி என்ன ஆக போகுது தெரியும்ல என்று கூற, இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தவன், சரிம்மா நான் அப்பா கூட கோவிலுக்கு வந்துடுறேன் என்று கூறி வேகமாக அறையில் இருந்து வெளியில் வந்தவன் திரும்பி கூட பார்க்காது கீழே இறங்கி ஓடினான். அவன் செல்வதை பார்த்து சிரித்த மகா, என்னடி இவன் ஒரு போலீஸ்காரனாக இருந்துட்டு எனக்கு இப்படி பயப்படுறா என்று கூற, மகாவின் அருகில் வந்த தீப்தி, உங்கள் புள்ள ரொம்ப பாவம் அத்தை, உங்களுக்கு எப்படி பயப்படுறாங்க பாருங்க என்றாள். இதுக்கு பேர் பயம் இல்லை தீப்தி, இது ஒரு மரியாதை மாதிரி. நான் நைட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் வந்ததை நினச்சி தான் கவலைப்படுறான். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் என்று அவளின் கன்னத்தை தட்டிவிட்டு அறையில் இருந்து செல்ல, மகா கூறியதை கேட்ட தீப்தியின் மனம் நிம்மதியடைய நேராக குளியலறைக்கு சென்றவள் குளித்து முடித்து தயாராகி கீழே வந்தாள். தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த பிரவீன் வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக வீட்டுக்குள் செல்ல அவன் வந்ததை பார்த்த வேலன், டேய் எங்கடா போன, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் போயிட்ட என்றார். அப்பா நான் காலையில் தான்ப்பா எழுந்தேன், நைட்டெல்லாம் தூக்கமே வரலை, உங்களை வந்து பார்த்தேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் அப்படியே சும்மா போயிட்டு வரலாம்னு போயிட்டேன் என்று கூற, வேலனோ அவனை நம்பாது முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பா என்னை லுக்கு விட்டது போதும், சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு கிளம்புங்க, கோவிலுக்கு போகணும் என்று கூறியவன் நிற்காமல் செல்ல, என்னென்ன கதை சொல்கிறான் பாரு என்று புலம்பியவாறு தன் அறைக்குள் சென்றார் வேலன். சற்று நேரத்தில் குளித்து முடித்து இருவரும் கோவிலுக்கு புறப்பட்டனர். இங்கே மதுவுக்காக ரித்து உணவை சமைத்து கொண்டிருக்க உள்ளே வந்த அபி, என்ன ரித்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சா என்று கேட்க, ஆமாம் அபி என்று உணவை ஹாட் பேக்கில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அலுவலகத்திலிருந்து அபிக்கு அழைப்பு வர எடுத்து பேசியவன் ரித்தன்யாவிடம் வந்து, ரித்து இன்னைக்கு ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜராக சக்தி கண்டிப்பாக இருக்கணும், ஸோ இன்றைக்கி நீ போய் மது கூட இரு, நான் சக்தி கிட்ட பேசிக்கிறேன், மது கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும், நான் மீட்டிங் முடிஞ்சு சக்தியை அனுப்புனதும் நீ வீட்டுக்கு வந்துரு என்று அபி கூற, சரி என்றவள் உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள்.
இங்கே ஹாஸ்பிட்டலில் மது நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சக்தியோ எதையோ பறிகொடுத்தது போல் அமர்ந்திருந்தான். அப்போது அபியிடமிருந்து அழைப்பு வர, சக்தி, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதனால நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு. ரித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவா என்று அபி கூறியதும் சரி என்று கூறியவன் தன் அழைப்பை துண்டித்துவிட்டு நேராக டாக்டரிடம் சென்று பேசிவிட்டு அவளுக்கென்று தனியாக ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சற்று நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரித்து மது உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவள் அவளை எந்த தொந்தரவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கிருந்த டேபிளில் அமர்ந்தாள். மது லேசாக கண் விழிக்க மெதுவாக அமர வைத்து சிறிது நேரம் கழித்து பாத்ரூமிற்குள் சென்று ஃபேஸ் வாஷ் செய்துவிட்டு மெத்தையில் அமர வைத்தவுடன் ரித்து மதுவிற்கு உணவை ஊட்டிவிடத் தொடங்கினாள். மது கண் விழித்ததும் முதலில் தேடியது சக்தியைத்தான். அவன் அங்கு இல்லாததால் ரித்தன்யாவிடம் எப்படி கேட்பது என்று யோசிக்க அவளின் முகத்தை வைத்து புரிந்து கொண்ட ரித்து, என்ன மது, யாரை தேடுற, சக்தியவா என்று கேட்டாள். அவளோ ஆமா என்று கூறியவள், அவர் வரலையா என்று கேட்டாள். இல்லை மது, அவருக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க என்று சொல்ல, என்னது, ஆஃபீஸ்க்கு போயிட்டாரா என்று அவள் முகத்தை சுருக்கி கொண்டு கேட்ட விதத்திலேயே அவளிடம் சக்தி சொல்லவில்லை என்று அறிந்து கொண்ட ரித்தன்யா, நீ தூங்கிட்டு இருந்த, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாரு என்றாள். மதுவும் ஆமா இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் கண் விழித்ததிலிருந்து அவனாக ஒரு வார்த்தை கூட பேசாதது மதுவுக்கு அதீத வலியை கொடுத்து கொண்டிருந்தது. அவள் இங்கே யோசனையில் இருப்பதைக் கண்ட ரித்து, என்னாச்சு மது என்று கேட்க, ஒன்றுமில்லை என்பது போலவே தலையாட்ட அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான் ரித்து. எல்லாரும் டேட்டிங்கில் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன புதுசாக ஆக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று நக்கலாக கேட்க, இருக்கும் வழியில் ஏடாகுடமாக அவளை முறைத்த மது, உனக்கு நாங்கள் டேட்டிங் போனோம்னு யார் சொன்னா, அவரோட பர்த்டே, அதனால் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருந்தோம் என்றாள் மது. எல்லாம் ஒன்று தாண்டி. ஆமாம் மது, உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கா என்று ரித்து பட்டனை கேட்டுவிட்டாள். அதற்கு என்ன சொல்வது என்று முழித்த மது, அது வந்து என்று அவள் திக்கி திணற ரித்தன்யாவுக்கு புரிந்துவிட்டது. அப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அப்படித்தானே என்று கேட்க, அதற்கு மேல் அவளால் சமாளிக்க முடியவில்லை. ஆம் என்பது போல மேலும் கீழும் தலையாட்ட, அப்படி சொல்லுடி என் செல்லக்குட்டி, உங்கள் 2 பேர் மேலேயுமே எனக்கு டவுட் இருந்தது தான், அதை நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்ட. சரி, எப்போ கல்யாணம் என்று நக்கலாக கேட்க, என்னடி நக்கலா, நான் இருக்கிற நிலைமையில் இப்போது கல்யாணம் ஒரு குறைச்சலா, அதுவும் இல்லாமல் அவரே என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ வேற வந்து கடுப்பேத்தாத என்றால் கொலைவெறி கொண்டு. கன்ஃபியூஸ் பண்ணுறாரா, ஏன் என்னாச்சு என்று ரிதன்யா கேட்க, என்னடி சொல்கிறது, என்னைக்கும் இல்லாத திருநாளா நேற்று தான் என் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார், இன்டைரக்டாக எனக்கு நீ வேணும் மதுன்னு ப்ரப்போஸ் பண்ணாரு எனும்போது இடையிட்ட ரித்து, என்னது ப்ரப்போஸ் பண்ணாரா, அதுக்கு நீ என்னடி சொன்ன என்று கேட்டாள். அதற்கு முகத்தை சுளித்த மது, என்னத்த சொல்கிறது, நான் பேசுகிறதுக்குள்ள ஒரு தடியன் அவர் மேலே அட்டாக் பண்ண வந்துட்டான். அப்புறம் ப்ரப்போஸ் சீன் ஃபைட் சீனாக ஆகிடுச்சு, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் கண் விழிச்சது எழுந்திருச்சு. எனக்கு நீ வேணும் மதுன்னா என்ன அர்த்தம் சக்தி அப்படின்னு கேட்டா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்றாரு. இப்போ நீயே சொல்லு, இதுக்கு என்னடி அர்த்தம் என்று உதட்டை பிதிக்கியபடி கேட்க, அதற்கு சத்தமாக சிரித்த ரித்து, எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி இருக்கு, ஆனால் இல்லை, அதுதான் உன் கதையா என்று கிண்டலாக கூறினாள். ஏய், ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன் ரித்து, என்னை இன்னும் கடுப்பாக்காதடி. இந்த சக்தியோட மனசில் என்ன இருக்குன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய மாட்டேங்குதடி என்று மது நொந்து கொள்ள, அதற்கு ரித்து, மது, சக்திக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதான் என்றாள். அதை கேட்ட மதுவுக்கு ஆச்சரியம் தாங்காமல், என்ன சொல்கிற ரித்து என்று கேட்க, ஆமாண்டி, ஆனால் அவரால் உனக்கு இப்படி ஆச்சுன்ற கில்ட்டினால் உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காரு, அவ்வளவுதான், ஒரு தடவை உட்கார்ந்து பேசுங்க, எல்லாம் சரியாகிடும் என்று சொல்ல, அது எப்படி ரித்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிற என்று மது புரியாமல் கேட்கவே, நான் மட்டும் இல்லடி, நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்த யார்கிட்ட வேணா நீ கேட்டுப்பாரு, எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெளியே உட்காந்து எவ்வளவு அழுதாரு தெரியுமா, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையே என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு, அவளை நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் இருக்கக்கூடாதுன்னு ஒரே புலம்பல், அவர் கண்ணில் இருந்த பயமும் வலியும் சொல்லிச்சிடி அவர் உன்னை எவ்வளவு காதலிக்கிறாருன்னு. அதுவும் இல்லாமல் சக்தி எதையுமே அவ்வளவு ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஆள் கிடையாது, சந்தோஷமோ துக்கமோ அவருக்குள்ளேயே வச்சுப்பாரு, அதை நீ தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், உட்கார வச்சு பேசு, எல்லாம் சரியாக போயிடும் என்று கூற, அதன் பின்பே மதுவும் கொஞ்சம் ரிலீஃபாக சரி என்றபடி தலையை ஆட்டினாள்.
இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்க மதிய நேரமும் கடந்து கொண்டிருந்தது. சக்தி வருவான் என்று காத்திருந்த மதுவுக்கு ஏமாற்றமே நிகழ கடைசியாக இப்போது கதவு தட்டப்பட ரித்து கதவை திறக்கப் போக மது ஆசையோடு கதவிலேயே கண்களை பதித்து கொண்டிருந்தாள். அவள் ஆர்வத்தை உடைக்கும் விதமாக ஒரு நர்ஸ் வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்தார். அந்த நர்ஸ் மதுவிடம், உங்களை பார்த்துக்கிறதுக்காக தனியாக சக்தி சார் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நைட்டு ஃபுல்லாக நானே பார்த்துக்கிறேன், நான் போய் உங்களுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறியவர் வெளியே சென்று விட்டார். இங்கே முக்கியமான மீட்டிங்கை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சக்தி இரவு நேரம் சூழ்ந்தும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பாடில்லை. ரித்து அவர் எப்போ வருவார் என்று மது கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து விட்டாள். ரித்து கடைசியாக பொறுமையை இழந்தவள் அபிக்கு அழைத்தாள். அபி, எங்கே இருக்கீங்க என்று கேட்க, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் ரித்து என்றதும், மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா என்றாள். மதியமே மீட்டிங் முடிஞ்சிருச்சு, சக்தி அங்கே வந்திருப்பானே, நீ இன்னும் கிளம்பலையா என்று கேட்க, இல்லை அவர் இன்னும் வரலை என்றாள். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான்னு தான் நினச்சேன், சரி இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன் என்று ரித்தன்யாவின் அழைப்பை துண்டித்த அபி சக்திக்கு கால் செய்ய ஃபோனும் அடித்து கொண்டே இருந்தது. ஆனால் அவன் எடுத்த பாடில்லை. சரி என்று மீண்டும் ரித்தன்யாவிற்கு அழைத்து அனைத்தையும் அபி கூற, சரிங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றவள் தன் அழைப்பை துண்டித்தாள். இது அனைத்தையும் மது பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ரித்தன்யாவும் மதுவை சமாளிக்கும் விதமாக, அவர் கிளம்பிட்டாராம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாராம், நீ அமைதியாக தூங்கு என்று சொல்ல அவளோ முகத்தை சுருக்கி கொண்டு அமைதியாக படுத்து கொண்டாள். ஆனால் உறக்கம் என்பதுதான் வருவேனா என்றது. ரித்தன்யா மீண்டும் தொலைபேசியை எடுத்து அவனுக்கு விடாமல் அழைத்து கொண்டிருக்க மீண்டும் அவன் எடுத்த பாடில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின்பு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவே அதை பார்த்து கொண்டிருந்த மது மனமுடைந்து போனாள். ரித்தன்யா அவளுக்கு தெரியாமல் தான் சக்திக்கு அழைத்தது. இருந்தாலும் ரித்துவின் செய்கையை பார்த்து புரிந்து கொண்டாள் மது. டேப்லெட் எடுக்க சென்ற நர்ஸும் வரவே, மேடம் சக்தி சார் இப்போது ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களாம் என்று சொன்னதும் மதுவின் முகத்தில் அவ்வளவு புன்னகை வந்தது. மது ரித்தன்யாவை பார்த்து, நீ வீட்டுக்கு நீ கிளம்பு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவே கள்ள புன்னகை ஒன்றை சிந்திய ரித்து, சரிங்க மேடம் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க என்று இரட்டை அர்த்தத்தில் சொல்லி சிரித்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பினாள். இங்கே ஃப்ளாட்டில் இருவரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபியை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. முக்கியமான வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு வந்தவன் அறையில் பியரும் கையுமாக அமர்ந்திருந்தான். அவளிடமிருந்து தள்ளி இருக்கத்தான் நினைத்தான். ஆனால் அது மிகவும் கஷ்டமான விஷயம் என்று இப்போதுதான் அவனுக்கு புரிகிறது. அவளை எவ்வளவு மறக்க நினைக்கிறானோ அவ்வளவு நினைவு வருகிறாள் கள்ளி. இந்த குறுகிய காலத்தில் இருவரும் கொண்ட நினைவுகள் ஏராளம். அது எப்படி ஒரு இரவில் மறக்கப் போகிறான் இந்த முட்டாள் என்பதுதான் புரியவில்லை. ஏதோ ஒரு தேவையில்லாத பயத்திற்காக தன்னையும் துன்புறுத்தி அவளையும் வதைக்கிறான். இதில் அவள் மனம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் என்று இப்போது அவனுக்கு புரியவில்லை. அவளின் அமைதியையும் பொறுமையையும் தான் இதுவரை பார்த்திருக்கிறான் சக்தி. ஆனால் இவனின் இந்த செயலுக்கு பின்பு அவளின் கோபத்தை பார்க்கத்தான் போகிறான். இங்கே குமார் தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் அடித்து உடைத்து கொண்டிருக்க அவன் தந்தை காத்தமுத்துவோ தலைமீது கை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அவன் வீட்டு வாசலில் வெள்ளை சட்டை வேஷ்டி அணிந்தபடி அங்கு நடப்பது அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் சிலர். குமாரோ, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கள் அப்பாவை கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் எடுத்திருப்பாங்க என்று கூறியபடி கத்தி கொண்டிருக்க காத்தமுத்துவோ கோபத்தை முழுவதும் அடக்கியபடி அமர்ந்து கொண்டிருந்தார். குமாரின் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்க காரில் இருந்து குமாரின் நண்பன் சந்தோஷ் இறங்கி வேகமாக வீட்டுக்குள் ஓடினான். வீட்டுக்குள் நுழைந்த சந்தோஷுக்கு அந்த வீடு இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் குமார் கோபம் தாங்காமல் அனைத்து பொருட்களையும் உடைத்து கொண்டிருக்க வேகமாக அவன் அருகில் சென்று அவன் கையில் இருந்த கிரிக்கெட் மட்டையை வாங்க முயற்சிக்க குமார் சந்தோஷை தள்ளியபடி, மரியாதையா இங்கிருந்து போயிடு, நான் இருக்கிற கோபத்தில் உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவேன் என்றான். டேய் மச்சான், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த மாதிரி பண்ணுறதை நிறுத்துடா, நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்று கூற சந்தோஷ் கூறியதை கேட்டு குமார், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, அந்த பசங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியுமா, எங்கள் அப்பா பதவியை பிடுங்கிட்டானுங்கடா, அது மட்டும் இல்லை அவரை கட்சியிலிருந்து விலக்கிட்டாங்க என்றவன் அங்கிருந்த பூந்தொட்டியை கோபத்தில் கத்தியவாறு உடைக்கப் போக அதற்கு நடுவில் வந்து நின்ற சந்தோஷ், இதோ பாரு உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் அதுக்கு இது முடிவு கிடையாது, இதுக்கு காரணமானவங்களை நம்ம ஒன்றும் இல்லாது பண்ணணும் என்று கூற சந்தோஷ் கூறிய வார்த்தையை கேட்டு குமார் அப்பொழுதுதான் தன் கையில் இருந்த கிரிக்கெட் பேட்டை கீழே போட்டான். அவன் தன் கையில் பிடித்திருந்த கிரிக்கெட் மட்டையை கீழே போட்டு அடுத்த நொடி சந்தோஷ் அவன் கைகளை பற்றி மேலே உள்ளே குமாரின் அறைக்கு அழைத்து சென்றான். குமார் அங்கிருந்து சென்றதும் வாசலில் நின்றிருந்த கட்சி ஆட்கள் அனைவருமே காத்தமுத்துவின் அருகில் வந்தனர்.
என்னங்கய்யா இப்படி ஆகி போச்சே, என்ன ஆனாலும் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், நாங்கள் உங்கள் கூடவே தான் இருப்போம் என்று கூற, அதை கேட்ட காத்தமுத்து தன் தலையில் இருந்த கையை எடுத்தவர் அவர்களை முறைத்தபடி, ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து போயிடுங்க, இனிமே எவனாவது இந்த வீட்டு வாசப்படி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் என்று கத்தினார். காத்தமுத்து கத்தியதை கேட்டவர்கள் வருத்தமாக, என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க என்றனர். டேய், கட்சியிலிருந்து அந்த ஆள் என்னை தூக்கும்போது நீங்கள் எல்லாம் வாயை மூடிட்டு தானடா இருந்தீங்க, யாருன்னா ஒருத்தர் எனக்காக பேசினீங்களா என்று கேட்டார். தலைவரே, உங்கள் பக்கம் பேசலைன்னா உங்கள் மேலே அன்பு இல்லாது போயிடுமா, எங்கடா உங்கள் பக்கம் பேசியிருந்தா எங்களையும் தூக்கிட்டானா என்ன பண்ணுறது, கட்சியில் நடக்கிறத என்னென்ன தெரிஞ்சுக்கவாச்சோ நம்மள ஒருத்தர் அதில் இருக்கணும்ல என்றார். இதோ பாருங்க, இனிமே இந்த கட்சியே வேணாம், நீங்களும் வேணாம், நான் தேவையான அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிட்டேன், இனிமே அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன், இதுக்கப்புறமா என் வீட்டு வாசற்படியை யாரும் மிதிக்காதீங்க என்று கூறியவர் தன் அறைக்கு சென்று விட்டார். இவன்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாயா, இவன் மேலே 1000 தப்பை வச்சுக்கிட்டு இவனுக்கு சாதகமாக நம்ம கட்சியில் பேசணுமா, ஏதோ பழகுன தோஷத்துக்காக இங்கே வந்து நின்னோம் பார்த்தியா, நம்ம புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும், வாங்க இங்கேருந்து போகலாம் என்று கூறியவர்கள் அங்கிருந்து செல்ல, இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காத்தமுத்துவோ, இவங்களோட உண்மையான குணமே இதுதான், வந்துட்டானுங்க திருட்டு பசங்க என்று கூறியபடியே அந்த அறையின் ஜன்னலை சாத்தியவர் மெத்தையில் அமர்ந்து கொண்டார். இங்கே சந்தோஷ் குமாரின் அறைக்குள் அவனை இழுத்து வந்தவன், டே மச்சான் என்னடா இது என்று கேட்க, குமார் தன் அறையில் அங்கும் இங்கும் நடந்தபடே, இல்லடா மச்சான், இதை சும்மா விட மாட்டேன், எங்கள் அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை நான் சத்தியமாக சும்மா விட மாட்டேன் என்றான். சந்தோஷ் அவன் தோள் மீது கை வைத்தவன், சரிடா, கண்டிப்பாக இதை நீ சும்மா விடாத, அவனுங்க மறக்க முடியாத அளவுக்கு செய்யணும், இந்த திருவிழாவை அவனுங்க எந்த ஜென்மத்திலையும் மறக்கக்கூடாது என்றான். குமாரோ சந்தோஷை உற்று பார்த்தவன், ஏதேனும் பிளான் வச்சிருக்கியாடா என்று கேட்டான். பின்ன என் நண்பன் குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணினவனை நான் சும்மா விடுவேனா என்றான். சந்தோஷ் இந்த கேள்விக்காகவே காத்திருந்தவன் போல வேகமாக தன்னிடமிருந்த ஒரு திட்டத்தை கூற, அதை கேட்ட குமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா சொல்கிற என்று கேட்டான். நான் சொன்னது உனக்கு புரியலையா, வெட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு மேலே ஒரு தண்டனையை கொடுக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக அவனுங்க ஏண்டா வாழ்கிறோம்னு நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்றான். ஏனென்றால் பிரவீனால் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி அவளை ஏமாற்றியதற்காக பிரவீன் அவனை அரெஸ்ட் செய்து ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தான். ஆனால் இப்போது ஜாமீனில் வெளியே வந்துவிட்டான். பிரவீனை சரியான நேரம் பார்த்து பழிவாங்க வேண்டும் என்று இவனும் துடித்து கொண்டிருக்க, அதற்கான நேரம் வரவும் அதனை பயன்படுத்தி கொண்டான். டேய், புரிகிற மாதிரி சொல்லுடா என்று குமார் திட்ட, அவனுங்களை அள வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவனுங்க பொண்டாட்டிங்க தான். டேய், அந்த பிரவீனோட பொண்டாட்டியை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த அபியோட பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லையேடா என்றான். அவள் வேற யாரும் இல்லடா, பக்கத்து ஊரில் முருகேசன் இருக்காருல்ல, அவர் பொண்ணை தான் அபி கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று அவனின் ஃபோனில் சந்தோஷ் சேகரித்து வைத்த ரித்தன்யாவின் ஃபோட்டோவை காட்ட, உடனே குமார், என்னடா இவ இவ்வளவு அழகா இருக்கா என்றான். சந்தோஷோ, அவளை அடைஞ்சே தீரணுண்டா, அதுதாண்டா அவனுங்களுக்கு நாம் கொடுக்குற தண்டனை. அப்புறம் அந்த பிரவீன் இருக்கானே, அந்த போலீஸ்காரன், அவனோட பொண்டாட்டியையும் சும்மா விடக்கூடாது என்றான். எப்படிடா என் திட்டம் என்று சந்தோஷ் கேட்க, டேய் மச்சான் செம்மடா, எப்படிடா இந்த பிளான் போட்ட நீ என்று குமார் கேட்க, டேய், அந்த அபியோட பொண்டாட்டியை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருந்தா, அப்போவே நினச்சேன் என்னைக்காச்சும் இவளுங்க கூட வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்றான். அவளை அடையாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா, அதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுங்க தானாகவே நம்ம வழியில் வந்து விழுந்தானுங்க என்றான் சந்தோஷ். சந்தோஷ் கூறியதை கேட்டு குமார், டேய், நீ என்ன வேணா பண்ணிக்கோடா, ஆனால் அவனுங்க அழுகிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று கூற சந்தோஷுக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருந்தது. சரிடா மச்சான், நான் பண்ணுற காரியத்தால் அவளுங்க 2 பேருமே சாக போகிறாளுங்க என்று தன் பற்களை கடித்தபடி குமார் தன் கபோர்டில் அடுக்கி வைத்திருந்த பாட்டில்களில் இருந்து ஒன்றை எடுத்தவன் அதை 2 டம்ளர்களில் ஊற்றினான். அதிலிருந்து ஒரு கிளாஸ் எடுத்த சந்தோஷ், இன்னும் 5 நாளில் நம்ம செய்ய போகிற காரியத்துக்காக என்று கூற, குமாரும் புன்னகையுடன் அவனின் டம்ளரில் ஊற்றியவன் அதை அவன் குடிக்க, குமாரோ மீதி இருந்ததை தன் வாயுக்குள் மொத்த மதுவையும் சரித்தான். நாட்கள் அதுபோல ஓடிக்கொண்டிருக்க 3 நாட்கள் முழுமையாக முடிந்திருந்தது. சூர்யாவும் கேரளாவில் இருந்து இன்னும் வராததால் அலுவலக வேலைகள் எல்லாத்தையும் அபிதான் பார்த்து கொண்டிருந்தான். இதனால் ரித்தன்யாவிடம் சரியாக பேசுவதுமில்லை. ரித்தன்யாவும் அலுவலகம் சென்று வருவதால் அவன் வருவதற்குள் தூங்கிவிடுவாள். காலையில் அவசரமாக எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு செல்வதால் அவனிடம் பேச முடியவில்லை. அன்று மாலை அபி வீட்டிற்கு வர ரித்துவோ,
அவனுக்கு முன்னால் வந்திருந்தாள். இப்போதெல்லாம் அபி ரிதன்யாவை அழைத்து கொண்டு செல்வதில்லை. அவளை அடம் பிடித்து ஒரு ஸ்கூட்டியை வாங்கியிருந்தாள். ரித்து, ஸ்கூட்டி எதுக்கு? நானே உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு கூப்பிட்டுக்கறேனே என்று அவன் எவ்வளவோ கூறியும் அவளோ அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கே வேலை அதிகமாக இருக்குது, இதில் என்னை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் எனக்கு ஒரு ஸ்கூட்டியை வாங்கித்தாங்க, இல்லைன்னா நானே வாங்கிப்பேன் என்று அடம் பிடித்து வாங்கியவள் தினமும் அதிலேயே அலுவலகத்திற்கு சென்று வந்தாள். அன்று மாலை, ரித்து என்ன பண்ணுற, என்ன ஆச்சு? மேடம் எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கு, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை நீ அப்படி இருக்கியா என்று கேட்டபடி அவன் கிச்சன் உள்ளே நுழைய ஏதோ ஒரு யோசனையில் இருந்தவளோ அவன் கேட்ட கேள்வியில் திரும்பி அவனை பார்த்து, வந்துட்டிங்களா? லேட் ஆகும்னு தான் நினச்சேன், காஃபி போட்டு தரவா என்றாள். அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் என்று அவள் கையை பிடித்து இழுக்க, விடுங்க, கட்லெட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், செஞ்சுட்டு தான் வர முடியும், எண்ணெயும் காய வச்சிருக்கேன், பார்த்தா தெரியலையா என்றால் முகத்தை கோபமாக வைத்தவாறு. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்ட நாடி, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற, இப்போதான் வேலை முடிச்சு நீயும் வந்திருப்ப என்றான் அக்கறையோடு. இதில் என்ன கஷ்டம், நகருங்க என்று கூறிய பொழுது அவளது கவனம் எண்ணெயிலேயே இருந்தது. ரித்து என்று கூறியவன் அவளை திருப்பி அவள் முகத்தை தன் முகத்திற்கு நேராக கொண்டு வந்தவன், ஏதாவது என் மேலே கோபமாக இருக்கியா என்றான். நான் கோபமாக இருக்கனா? அப்படியெல்லாம் இல்லையே என்று கூறும் பொழுது அவளது பார்வை நேராக இல்லை. நீ கோபமாக தான் இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு என்று அவளை இழுத்து வலுக்கட்டாயமாக கேட்க, நான் தான் சொல்கிறேன்ல என்று அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக விலகியவள் மீண்டும் கட்லெட் செய்ய கவனமாக. அபிக்கோ அதற்கு மேல் பொறுமை இல்லை. கேஸை அப்படி ஆஃப் செய்தவன் அவளை வலுக்கட்டாயமாக கிச்சனிலிருந்து வெளியே இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து, இப்போ சொல்லுடி, என்ன பிரச்சனை உனக்கு என்றான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவள் கூற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு தெரியும் என்றான். ஏன் மூஞ்ச பார்த்தா எல்லாம் தெரியுமோ என்று அவள் நக்கலாக கேட்க, ஆமாம் தெரியும் தான், சொல்லு, நீ நார்மலாக இல்லை தானே என்றான் அவளின் தாடையை பிடித்தவாறு. அவனின் கையை தட்டிவிட்டவள், நார்மலாக இல்லை தான், ஆனால் அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியுமே என்றாள். அது என்ன காரணம் என்று யோசித்தவன், அன்னைக்கு என்னோட காதல் கதையை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு போயிட்டேனே அதனாலயா என்றவன் விளையாட்டாக கேட்டான். ஆமாம் என்று அவள் உடனே ஒத்துக்கொண்டு விட்டாள். அதை கேட்டு அவனது புருவம் சுருங்கி விரிந்தது. அதனாலயா, சரி ஓகே, அந்த கதையை இப்போ கண்டினியூ பண்ணிட்டா போச்சு என்றான் சிரித்து கொண்டே. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், அதை கேட்குற மூடில் நான் இல்லை என்றாள் மீண்டும் அவனிடம் வம்பிழுக்க. படுத்துறடி நீ, இதனால தான் கோபமாக இருக்கேன்னு சொல்கிற, அதை சொல்கிறேன்னு சொன்னாலும் அதை கேட்குற மூடில் இல்லைன்னு சொல்கிற, இப்படி இருந்தால் எப்படி தாண்டி வண்டியை ஓட்டுறது என்று அவன் கூறியதும் உடனே நார்மலாக முகத்தை வைப்பது போல் மாற்றியவள், என்னங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும் என்றாள். ஏன் அப்படி என்று அவன் கேட்க, பின்ன நீங்கள் தான் நான் பொசசிவ் ஆகிற மாதிரி கதையை சொல்கிறீங்க, அதனால் சொன்னேன் என்றாள். அதெல்லாம் முடியாது, என்னுடைய காதல் கதையை நான் எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லுவேன் என்றதும், சரி சொல்லி தொலைங்க என்றாள். அன்று ஒரு நாள் என்று அவன் ஆரம்பித்தவன் தன் அழகான காதல் வாழ்க்கைக்குள் செல்ல, ரித்து, காலையில் நான் சைக்கிளில் போகும்போது அவள் அந்த ஊர் எல்லை பிள்ளையார் கோவிலில் நின்றுட்டு இருப்பா. அவள் போடுற அந்த பச்சை கலர் யூனிஃபார்ம் பாவாடை அந்த ஊர் வயல்வெளிக்கு நடுவில் ஒரு பச்சைக்கிளி பறக்கிற மாதிரி இருக்கும். அவள் தலையில் 2 பக்கமும் தொங்குற அந்த ஜடை அவள் நடக்கும்போது முன்னாடியும் பின்னாடியும் ஆடும் பாரு. அதை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே நான் 10 நிமிஷம் முன்னாடியே போய் அந்த அரச மரத்து நிழலில் காத்திருப்பேன். அப்புறம் அவளுக்கு இயற்கை அவ்வளவு பிடிக்கும். ஒரு முறை பலமான மழை, எல்லாரும் நனையாமல் ஓடுறாங்க, ஆனால் அவள் மட்டும் ஓடலை. ஒரு ஓரமாக நின்று ஓடுற தண்ணியில் காகித கப்பல் செஞ்சு விட்டுட்டு இருந்தா. அந்த மழையில் நனைஞ்சு அவள் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் பாரு. அது மட்டும் இல்லாமல் மழை துளி அவள் முகத்தில் பட்டு அப்படியே கீழே இறங்கும்போது அந்த மழை துளி நானாக இருக்கக்கூடாதான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அப்படியே அவள் உதட்டு வழியாக போகும் பாரு என்றதும் இங்கே ரித்துவுக்கோ கோபம் தலைக்கு மேல் ஏறியது. சரி சரி, போதும் போதும், ரொம்ப வெளிஞ்சு பேசாதீங்க, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது என்றாள். அவள் பொறாமைப்பட அவனுக்கோ உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது. அவளை மேலும் வெறுப்பேற்ற, அப்புறம் அந்த மலைத்துளி இருக்குல்ல, அப்படியே அவள் கழுத்து வழியாக வலிஞ்சு அப்படியே கீழே இறங்கும். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி உணர்வு ஏற்படும். அது சொல்லவே வேணாம் என்று கூறும்போதே அடுத்து அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டவள், இங்கே பாருங்க, தேவையில்லாமல் ரொம்ப உள்ளே போயெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், மேலோட்டமாக சொல்லுங்க, அதுவே போதும் என்றதும், இல்லை ரித்து, இது மாதிரி சொன்னாதானே உனக்கு கேட்குறப்ப நல்லா இருக்கும், ஒரு உணர்ச்சியாக இருக்கும் என்று அவன் சிரிக்க, எனக்கு என்ன உணர்ச்சியாக இருக்கும் என்று அவளோ அவனின் நெஞ்சில் அடிக்க ஆரம்பித்து விட்டாள்.
அவனும் சிரித்துக்கொண்டே சரி போதுண்டி வலிக்குது என்று தன் நெஞ்சை தேய்த்து கொண்டே தன் நெஞ்சில் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அங்கே யார் இருக்கா தெரியுமா என்றவன் கேட்க, யாரு, உங்க பழைய லவ்வரா என்று முகத்தை சுருக்கியவாறு அவள் கோபமாக கூறியதும் உடனே இல்லை, அது அப்போ, இப்போ என் செல்ல பொண்டாட்டி தான் இருக்கா என்றான். அதை கேட்டதும் அவளுக்கு முகமெல்லாம் சிவந்து போய்விட்டது. அவன் மேலும் தொடர்ந்தபடி, அவ மேலே எனக்கு இருந்தது வெறும் காதல் இல்லை ரித்து, அது தவம். அப்படி ஆரம்பிச்சது என்னுடைய காதல் வாழ்க்கை. அப்புறம் நான் காலேஜ் சேர்றதுக்காக சென்னை வந்துட்டேன். அப்புறம் அவளை என்னால் சரியாக பார்க்க முடியலை. ஒரு நாள் திருவிழான்னு நான் ஊருக்கு வந்தேன். அவளை நான் நம்ம ஊர் திருவிழாவில் தான் பார்த்தேன். அப்போது எனக்கு வயசு 20 இருக்கும். ஊர் திருவிழாவில் தெருமுழுக்க லைட் போட்டிருப்பாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் அவளை நான் பார்த்ததும் அசந்து போயிட்டேன். அவளை ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கல. அன்னைக்கு தான் பார்த்தேன். மெரூன் கலர் பாவாடை தாவணியில் இருந்தா. அந்த மெரூன் கலர் பாவாடை தாவணி அவளோட எலுமிச்சை நிறத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அழகா, அப்படியே செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருப்பா. அந்த மெரூன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகா ஒரே ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா. கை நிறைய கண்ணாடி வளையலும் காதில் ஜிமிக்கியும் போட்டிருந்தா. அவள் தலையை அசைக்கும் போது அந்த ஜிமிக்கியும் சேர்ந்து ஆடும் பாரு, அப்பா, அந்த அழகுக்கு ஈடு இணையே இல்லை. தலை நிறைய மல்லிகைப்பூ, கை நிறைய கண்ணாடி வளையல், அப்படி அழகு செல்லையாட்டம் இருந்தா. அந்த கோவிலில் இருக்க சாமியை தோத்துரும் போல அவ்வளவு அழகா இருந்தா. அவள் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. பிரம்மன் மொத்த அழகையும் அவகிட்ட தான் வச்சு தான் படைச்சிருப்பாரு போல. அவ்வளோ அழகா இருப்பா. ரித்துவை பார்த்து தன் பழைய நினைவுக்குள் சென்று விட்டான். ஆனால் அவளுக்கோ பொறாமையாக இருந்தது. அந்த பொண்ணை எவ்வளவு டீப்பாக லவ் பண்ணியிருந்தா இவ்வளவு ரசித்து பேசுவார் என்று எண்ணியவளுக்கு அந்த பெண் நானாக இருக்கக்கூடாதா என்ற கர்வமும் தோன்றியது. அபியோ மேலும் தொடர்ந்தபடி, எல்லாரும் சாமியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் தற்செயலாக திரும்பி பார்த்தப்போ அங்கே ஒரு ஓரத்தில் விளக்கேற்றிட்டு இருந்தா. அவள் அந்த பாவாடை தாவணியை போட்டுட்டு தலையில் ஒரு முழம் பூ வச்சுட்டு கையில் அகல் விளக்கை ஏற்றிட்டு இருந்தா. அந்த விளக்கோட ஒளியும் தோத்தே போயிடும். அவள் கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது அந்த விளக்கோட வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு தெரிச்சது பாரு. எனக்கு அப்படியே மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் நான் முதலாக எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாச்சு. ஏன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணை படைச்ச கடவுள், அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவள் அன்னைக்கு சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த தங்கச்சிலை எனக்கு கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன் என்றவன் மனதிற்குள் அந்த தங்கச்சிலையை நான் வேண்டின மாதிரி கடவுள் என்கிட்டயே கொடுத்துட்டாரு ரித்து. அது நீ தாண்டி என்று நினைத்து கொண்டான். அவன் நினைத்ததோடு நின்றுவிடாமல் அதை அவளிடம் சொல்லியிருந்தால் பின்னால் வரப்போகும் பிரச்சனை அவனுக்கு வந்திருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அபி சொல்ல சொல்ல ரித்தன்யாவின் முகம் சுருங்கியது. இன்னொரு பெண்ணை இவ்வளவு ரசித்து பேசுகிறார் என்ற பொறாமை மெல்ல மெல்ல அவளுக்குள் எட்டி பார்த்து அவளின் மனதில் நங்கூரமிட்டு அமர்ந்தது. சாமி கும்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட கூட்டத்தில் நடந்து போனா. அவளுக்கே தெரியாமல் அவள் பின்னாடியே நானும் போனேன். அப்போ கூட்ட நெரிசலில் அவள் காலில் இருந்த ஒரு கொலுசு கலண்டு கீழே விழுந்துடுச்சு. அதை அவள் கவனிக்காமல் போயிட்டா. நான் ஓடி போய் அந்த பாதரச மாதிரி இருந்த வெள்ளி கொலுசை எடுத்தேன். அவகிட்ட நான் கொடுக்கல, அவளோட ஞாபகமாக என்கிட்ட இருக்கட்டும்னு நான் பத்திரமா வச்சிருக்கேன் என்றதும் ரித்தன்யாவிற்கு ஞாபகம் வந்தது. தன்னுடைய கொலுசும் திருவிழாவில் காணாமல் போனதை நினைத்து கொண்டவள் ஒருவேளை அது நானா என்று யோசிக்க, அவளின் மனமும் இல்லை இல்லை அது நானா இருக்காது என்று நினைத்தவள் அவன் கூறுவதை கேட்க ஆரம்பித்தாள். அப்புறம் காலேஜில் அவள் பெரிய தேவதை மாதிரி இருப்பா. பசங்க எல்லாரும் அவள் பின்னாடி சுற்றுவாங்க. ஆனால் நான் ஒரு தூரத்தில் நிழல் மாதிரி அவளுக்கே தெரியாமலேயே அவளை பாதுகாத்து அவளுக்கு பிடிச்ச சாக்லேட், அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ரகசியமாக அவகிட்ட சேர்ப்பேன். என் டைரி முழுக்க அவளோட பெயர் மட்டும்தான் இருக்கும். அவன் சொல்லிக்கொண்டே போக அவன் கூறுவதை அவளால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. இவ்வளவு நேரமும் அபியின் மடியில் படுத்தவாறு அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க ரித்து சட்டென்று அவன் மடியிலிருந்து எழுந்து அமர்ந்தவள். அவளது கண்கள் லேசாக கலங்கி இருந்தன. ரொம்ப தான் ரசித்து சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு அவளை பற்றி இவ்வளவு விவரமாக சொல்லணும்? அவள் அவ்வளவு அழகா? அவளை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா என்றாள் சற்று கோபமாக. அபி மென்மையாக சிரித்தவன், ஏன் ரித்து, கோபம் வருதா உனக்கு? இதுக்கு தான் சொன்னேன் என் காதல் கதையை நான் சொல்ல மாட்டேன்னு. ஆனால் நீ தான் பிடிவாதமாக கேட்டுட்டே இருந்த. அந்த பொண்ணை நான் காதலிச்சது உனக்கு பிடிக்கலையா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்க, பின்ன ஏன் முன்னாடி உட்காந்துட்டு வேற ஒருத்திய தேவதை அப்படி இப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்கும்? நீங்கள் அவளையே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே, என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று கூறி அவனை முறைத்தாள். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க என்றதும் அதற்கு மேல் அவளை வெறுப்பேற்ற வேண்டாம் என்று நினைத்தவன், அப்படியா, சரி ஓகே கேளு என்றான்.
அந்த பொண்ணு பேர் என்ன என்று அவள் கேட்க, அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் என்று அவன் கூற, சரி என்று அதை ஏற்றுக்கொண்டவள், அந்த பொண்ணு கடைசியில் உங்களை லவ் பண்ணுச்சா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க என்றாள். ஏன் பண்ணலை, ஹார்ட்டுக்கு ஹார்ட்டு உசுருக்கு உசுருன்னு லவ் பண்ணா என்று அவள் நினைப்பில் கூற, என்ன இப்போவும் பண்ணுதா என்று அவள் கேட்க, இல்லை இல்லை பண்ணுச்சு என்று ஒரு நிமிடம் அமைதிக்கு பிறகு அவளோ அவனிடம் வேறு கேள்வியை தொடுத்தாள். இன்னும் நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களா என்று கேட்க, அந்த கேள்வியை அவள் கேட்ட விதமே அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க, சிரிப்புடன் பதில் கூற முடியாமல் ஒரு நிமிஷம் சாரி சாரி என்று நன்றாகவே சிரித்தவன், ஆமாம் ஆனால் உன்னை விட இல்லை என்று அவளின் கன்னத்தை கிள்ளினான். என்று மட்டும் கேட்டுக்கொண்டாள். இந்த விளையாட்டை எல்லாம் கைவிட்டுட்டு பேசாம, அபி நீதான் நான் காதலிச்ச பொண்ணுன்னு உண்மையை அந்த நேரம் கூறியிருக்கலாம். பல நிகழ்வுகள் நிகழ்வதை தடுத்து இருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டது? இவனும் விளையாட்டு போல அவளிடம் உண்மையை கூறாமல் இப்படி விளையாடி கொண்டிருந்தான். அவனுக்கு அவளின் பொசசிவ்னஸ் ரொம்ப பிடித்திருந்தது. ஆரம்பத்தில் அவள் என்னதான் பட டைலாக் விட்டாலும் அவன் காதல் கதையை கூறும் பொழுது அவள் மனதில் பொறாமை இன்னும் எழுகிறது என்பதே அவனுக்கு ஒரு உற்சாகத்தை தான் கொடுத்தது. அவளோ மனதில் உள்ள கோபத்தை வெளியே காட்டியிருந்தாள். அபி உண்மையை இன்றே சொல்லியிருப்பான். ஆனால் அவ்வளவு கோபத்தை உள்ளே வைத்துக்கொண்டு மிகவும் சாதாரணமாக இருப்பது போல் பேசியதால் அவனுக்கு அவளது வலி கோபம் தெரியவில்லை. கேள்வி கேட்கும் படலமெல்லாம் முடிஞ்சதா? மேடம், நான் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கலாமா? பாரு, இங்கே ஸ்வெட்டிங் ஆகி நான் ரொம்ப நாத்தமாக இருக்கேன் என்று மூக்கை பிடித்தபடி அவன் கேட்க, அவளும் சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தாள். அவன் சென்றதும் அவள் முகத்தில் முழுவதும் யோசனை ரேகைகள். அதற்கு இடையிலேயே சமைத்து முடித்தவள் அவன் வந்ததும் அவனுக்கு பரிமாற அவளையும் தன் அருகில் அமர வைத்தவன் சேர்ந்து சாப்பிட வைத்தான். சாப்பிட்டதும் அவனுக்கு இருந்த களைப்பில் அவன் சென்று படுத்துவிட, இவளோ செல்லாமல் கிச்சனில் உள்ள வேலைகள் அனைத்தையும் இழுத்து போட்டு செய்தவள் 1 மணி நேரம் கழித்தே அவளது அறைக்கு சென்றான். அவள் செல்லும் பொழுது அவனும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தான். அவளோ அமைதியாக அவனது உறக்கம் கலைந்து விடாதவாறு பாத்ரூமின் உள்ளே நுழைந்தவள் கிச்சனில் வேலை செய்ததால் கசகசவென்று இருந்த உடம்பில் சில்லென்று தண்ணீரை ஊற்றி ஒரு சின்ன குளியலை போட்டாள். குளியலை போட்டு அவள் வெளியே வந்த பொழுது அங்கிருந்து அவனை காணோம். முகத்தை டவலால் துடைத்தபடியே கட்டிலை பார்த்தவளுக்கு ஆச்சரியம். எங்கே போயிட்டாரு? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ என்று அவள் மீண்டும் திரும்பி அருகில் இருந்த டாய்லெட்டை பார்க்க அங்கே லைட் எரிவது போல் தெரியவில்லை. இவர் எங்கே தான் போனாரு என்று அந்த அறையை அவள் சுற்றுமுற்றும் அலசும் பொழுது அந்த அறையின் வாசல் வழியாக அபி உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் வேக வேகமாக அவன் அருகில் வந்து எங்கே போனீங்க என்று கேட்டாள். அவனோ தூக்க கலக்கத்தில் பாத்ரூம் போனேண்டி என்றான். பாத்ரூம் எங்கே இருக்கு என்று கேட்க, ஆமாண்டி, அப்படியே சோஃபாவில் என்னோட ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன், அதையும் எடுத்துட்டு வந்தேன், நீ இன்னும் தூங்கலையா என்றான். இல்லைங்க, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் என்றதும் சரி வா தூங்குவோம் என்றான். நீங்கள் தூங்குங்க, இன்னும் 2-3 நிமிஷத்தில் வரேன் என்றதும் சரி ஓகே என்று அவன் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் அப்படியே சென்று படுத்துவிட, அவள் கூறியது போல் 2 நிமிடத்தில் கட்டிலில் சென்று படுத்தவள் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனின் அழகைத்தான் ரசித்து கொண்டிருந்தாள். உண்மையில் அபியை அவளுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பித்திருந்தது. இந்த இடைப்பட்ட நாட்களில் அதுவும் அவளிடம் பழகும் விதம், அவளின் விருப்பம் அறிந்து செயல்படும் விதம் என ஒரு மனைவியாக கணவனது செயல்கள் அவளை கர்ப்பம் கொள்ள செய்தது. யாருக்கு வாய்ப்பான் இப்படி ஒரு கணவன் என்ற நினைப்பில்தான் அவள் இருந்தாள். ஆனால் ஏதோ ஒன்று நெஞ்சை நெருடிக் கொண்டே இருந்தது. ஆஃபீஸ் சென்று வந்ததிலிருந்து அவன் நிம்மதியாக உறங்குவதை பார்த்து கொண்டிருந்தவள் எங்கே கண்களை மூடினாள். அபி அவளை விட்டு சென்று விடுவானோ என்ற திடீர் பயம் அவளுக்குள் புகுந்திருந்தது. அவள் அதை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவளின் இடையில் ஒரு கை கொடுத்து அவளை தன்புறமாக வேகமாக இழுத்தவன் அவள் காதில் தன்னுடைய வெப்ப மூச்சை விட்டபடி, என்னடி என ரசிச்சு முடிச்சாச்சா என்று கேட்டபடியே அவன் அவளுடைய கழுத்தில் தன் முகத்தை புதைக்க, அவனும் அவளை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு யாரு ரசிச்சா என்று முறிக்க கொள்ள, என் பொண்டாட்டி தான் என்று கூறியவன் இப்பொழுது அவளின் புடவையின் முந்தானை விலக்கி அவள் நெஞ்சில் தன் முகத்தை புதைத்திருந்தான். அவளுக்கோ அவன் தன் நெஞ்சில் படுக்கவும் உறங்கிக் கொண்டிருந்த அவனது அத்தனை ஹார்மோன்களும் சரசரவென்று உயிர்த்தெழ, சுடு தண்ணீர் உடம்பில் ஓடுவது போல் அப்படி ஒரு உணர்வு. அவனை தள்ளிவிடவும் அவளால் முடியவில்லை. தன் நெஞ்சில் முகத்தை வைத்து அவளின் இடையை இறுக்கியபடியே இருந்தவன், எதுக்கடி தள்ளுற? எவ்வளவு நாளாச்சு? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட இல்லை, ஏங்கி போயிருக்கேண்டி என்று அவன் கண்களை மூடியபடியே அவளிடம் கேட்க, டயர்டா இல்லையா உங்களுக்கு என்றாள். எனக்கு இல்லை, உனக்கு என்றான்.
எனக்கு டயர்டெல்லாம் இல்லை என்று கூறும்பொழுது அவள் குரலில் இருந்த அசதியை உணர்ந்தவன் அவளின் காலை தன்மேல் போட்டு அதை படுத்த பாக்கிலேயே அமுக்க, ஏங்க என்ன பண்ணுறீங்க என்று அவன் கையை அவள் தட்டிவிட அவனும் அவள் கையை தட்டிவிட்டு, ஆஃபீஸ்ல இருந்து வந்ததிலிருந்து கிச்சன்லேயே கிடையா கிடக்கிற, அப்புறம் வலிக்காம என்ன பண்ணும் என்றான் இதமாக அமைக்கிக் கொண்டே. இல்லைங்க, எனக்கு காலெல்லாம் வலிக்கலை என்று கூற, எனக்கு தெரியும் உனக்கு வலிக்குதா இல்லையான்னு. இனிமே நீ கிச்சனில் இருக்கிறத பார்த்தேன் கடுப்பாயிடுமே ரித்து. டின்னருக்கு மட்டும் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும். அந்த மாதிரி சமையல் பண்ணு. வேலையை இழுத்து போட்டு எதையும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கடையிலேயே வாங்கிக்கலாம். ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வரப்போகுது என்று அவன் கூறியதும், ஹைஜீனிக்காக இருக்காதுங்க என்றாள். எப்போதாவது தானே சாப்பிட போகிறோம் என்று கூறியதும், நானும் எப்பயாவது தானே செஞ்சு தரேன் என்றாள். இல்லை ரித்து, நீ வீட்டிலேயே இருந்தா செஞ்சு தரலாம், ஆனால் நீ வேலைக்கு போயிட்டு வர, அதனால வேண்டாம் என்று கூறியவனது கை அவளின் கால்களை நன்றாக அமைக்கி விட்டு கொண்டிருக்க, உண்மையில் அது பெரிய ரிலீஃபாகத்தான் அவளுக்கு இருந்தது. போதும், எவ்வளவு நேரம்தான் அமுக்குவீங்க, உங்களுக்கும் கை வலிக்கும் என்று அவள் அவனது கையை எடுத்துவிட்டு அவள் திரும்பி படுக்க, ரித்து இப்பொழுது எல்லாம் அலுவலகத்திற்கும் புடவையை அணிந்து செல்வதால் வீட்டிலும் அதையே அணிகிறாள். இன்றும் புடவைதான் அணிந்திருந்தாள். அந்த புடவையில் அவளுடைய பிளவுஸ் பின்பக்கமாக கொக்கி இருக்க வழக்கத்தை விட அது கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. இத்தனை நேரமாக அதை நோட் செய்யாதவன் அவள் திரும்பி படுத்ததும் அதை பார்த்து கிறங்க யோசிக்கவே இல்லை. அவளது முதுகில் அவன் முகத்தை அழுத்தி பதித்தபடி முத்தமிட, நொடியில் நடந்த நிகழ்வில் ஒரு நொடி சிலிர்த்து அடங்கியவள் கண்களை மூடியபடி, என்னங்க என்று அவள் சினுங்க, என்று கேட்டபடி அவளது முதுகில் தன் உதடுகளால் கோலமிட ஆரம்பித்திருந்தான். இப்போது அவளுக்கு இன்ப அவஸ்தையாக இருக்க அவனை விளக்கவும் முடியவில்லை. அதே நேரம் திரும்பினால் கண்டிப்பாக இன்னைக்கு செய்தே விடுவான் என்று அவள் திரும்பாமல், விடுங்க என்று சினுங்கிக் கொண்டே கூற, அந்த சினுங்கல் அவனை இன்னும் முன்னேறத்தான் செய்தது. அவள் எதிர்பாராத நேரத்தில் முன்னே கையை கொண்டு வந்தவன் அவளின் இரு கலசங்களையும் தன் இரு கைகளால் பிடிக்க, அதிர்ச்சியில் தன் கைகள் கண்கள் இரண்டும் வெளியே தெரித்துவிடும் அளவு ஒரு நொடி விழித்தவள் அடுத்த நொடி அவனது கையை தட்டிவிடப் போக, அவனும் அதற்குள் அடுத்த தாக்குதலை தன் உதடுகளால் அவள் கழுத்தில் செய்து கொண்டிருந்தான். அவனின் இந்த இன்ப அவஸ்தையை தாங்கியபடியே அவளிடமிருந்து விலகியவள் அவன் முகத்தை நோக்கி, சாருக்கு என்னாச்சு என்று அவனின் கன்னத்தை கிள்ளியவாறு கேட்க, என்னாச்சு, பேசுகிற டைமா அது ரித்து என்று மீண்டும் அவன் அவளின் முன்னழகை கொத்தாக பிடிக்கப் போக, உடனே அவன் கையை தட்டிவிட்டவள், என்ன நெருங்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா மிஸ்டர் அபி என்று நக்கலாக கேட்க, ஏண்டி உனக்கு என்னாச்சு, உடம்பு முடியலையா என்றான் சட்டென்று. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு என்று கூற, அப்போ மனசு சரியில்லையா என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்க, அது இல்லைப்பா, அந்த 3 days ப்ராப்ளம், ஆனால் எனக்கு மட்டும் 5 days ஆகும் என்றாள். அது என்ன கணக்கு, உனக்கு மட்டும் 5 days என்று கொஞ்சலாக கேட்க, தன் தலையில் அடித்து கொண்டவள், படித்தவர் தானே நீங்கள் என்றாள். படித்தேன் தாண்டி, ஆனால் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கலையே என்று அவன் பாவமாக கூற, ரித்துவோ அவனை பார்த்து சிறு புன்னகையுடன், சில பெண்களுக்கு அப்படித்தான் 5 days ஆகும், சில பெண்களுக்கு 7 days கூட ஆகும், ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் 10 days கூட வரும் என்றாள். என்னடி சொல்கிற என்று அவன் கேட்க, ஆமாம், எனக்கு இன்னைக்கு 3rd day, ஸோ சார் கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா என்றாள். அவனின் மூக்கை பிடித்து ஆட்டியவாறே, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா ரித்து, நாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 weekக்கு மேலே ஆகுதுடி என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கூற, நீங்கள் திடீர்னு இப்படி மூடாவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்றாள் அவனின் கன்னத்தில் முத்தமிட்டபடி. அவள் கூறியதும் அவனிடம் நெருங்கி படித்து அவளின் கால்களை மீண்டும் அமைக்கிவிட, இன்னைக்கு என்னாச்சு, சார் ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருக்கு என்றாள். எப்பவும் இப்படி தானடி கவனிச்சுட்டு இருந்தேன் என்றாள். இருந்தீங்க, ஆனால் இப்போ 1 weekா, அதான் சார் என்னை கண்டுக்கிறதே இல்லையே என்று அவள் கேட்க, என்ன பண்ணுறது ரித்து, எல்லாமே டென்ஷன் தான், ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் எல்லாம் சேர்ந்து நம்ம சந்தோஷத்தை பார்க்காம விட்டுட்டேன். இதில் உனக்கு ஏதாவது வருத்தமாடி என்றான். எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது இதில் என்றாள். இல்லையே, நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுதே என்று அவன் கேட்க, என்ன தெரியுது என்றாள் நக்கலாக. நீ அத்தானுக்காக ஏங்கி இருக்க போலையே என்று அவன் தன் உதட்டை கடித்து கண்ணடித்து அழகாக கூற, ஆமாம் ஏங்குறாங்க, ஆளை பாரு என்று அவன் மார்பில் செல்லமாக அடிக்க, ஏண்டி அப்போ நீ இந்த மாமாவுக்காக ஏங்கவே இல்லையா என்றான் பாவமான முகத்துடன். அப்படியெல்லாம் பச்சையாக சொல்லிட முடியாது, சில தடவை தேடி இருக்கேன், ஆனால் திரும்பி பார்த்தா கொரட்ட சத்தம் தான் வரும் என்றாள். ஏண்டி என்னை எழுப்பி விட்டா நான் என்ன மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் என்றதும், சி வாண்டடாக போய் கேட்டா அது நல்லாவே இருக்காது, அதுவும் நான் பொண்ணு என்றாள். இதில் ஆண் என்ன பெண்ணடி என்று கூறியபடி அவனது கைகள் அவளது இடுப்பில் ஊற, இப்போ தானே சொன்னேன் என்றாள் செல்லமாக முறைத்தவாறு. ஆமாம் சொன்னேன்,
ஆனால் நான் ஒன்றும் அந்த மாதிரி என்று அவன் தடுமாற, என்னங்க என்று அவள் முகத்தை சுருக்கி அவள் பார்க்க, ஏனோ அவள் அருகில் இருக்க அவனால் ஏது முடியவில்லை. சட்டென்று திரும்பி முதுகு காட்டி படுத்துக்கொண்டான். அப்போது அவன் முதுகில் அவள் முத்தமிட, அவன் அப்படி திரும்பி படுத்தாலும் அவள் முதுகில் இட்ட முத்தத்தின் வீரியத்தால் தன் ஆண்மையை அடக்கும் வழி தெரியாது. தன்னுடைய வேட்டியை வைத்து மறைத்தபடி புறக்கணித்து படுத்தவனுக்கு உடம்பில் சூடு கூடியதை தவிர குறையவில்லை. உடம்பு துடியாய் துடித்தது. அவள் வேண்டுமென்று ஒவ்வொரு நரம்பும் ஆட்டம் போட்டு அவனை வதைக்க, நீ இங்க தூங்கு, நான் வெளியே போறேன் என்று சொல்ல போனவனை பாய்ந்து வந்து அவனின் கையை பிடித்தவள், ஏங்க இப்போ எதுக்கு கோவிச்சுக்கிட்டு போறீங்க என்றாள். நான் கோவிச்சுக்கலடி, கையை விடுடி என்று கையை உருவுவதிலேயே அவன் குறியாக இருக்க, பின்னை எதுக்கு போறீங்க என்றாள் அவனின் நிலைமை புரியாமல். என்னால் முடியல ரித்து என்று அவன் ஒப்பனாக கூற, அதன் பிறகு அவனது இடுப்பின் கீழ் பார்த்தாள். அதை பார்த்ததும் அவள் முகம் செம்மையுற, தொட்டதுக்கே இப்படியா என்று அவளின் மைண்ட் வாய்ஸ் திங்க் செய்து கொண்டிருக்கும் அடுத்த நொடியே அவளை விலக்கிவிட்டு வேகமாக பாத்ரூமில் உள்ளே நுழைந்திருந்தான். பாத்ரூமில் உள்ளே நுழைந்தவன் ஒரு பாலி தண்ணீரை எடுத்து தன் தலை முதல் பாதம் வரை ஊற்றிக்கொள்ள, அப்போதுதான் அவன் உணர்ச்சிகள் கட்டுக்குள் அடங்கியது. அப்படியே சில நிமிடங்கள் நின்று தன் உணர்ச்சி முழுவதையும் அடக்கியவன் பின்னே வெளியே வந்தான். ஆனால் வெளியே வந்தவனோ அவள் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் தலையை அங்கும் எங்கும் திருப்பி தலையை சொறிவது போல என 1000 செய்கைகளை காட்டி எதுவும் அறியாதவன் போல நைஸாக அந்த கட்டலின் எதிர்ப்புறம் ஓரமாக அவன் படுக்க, அவனின் நிலைமையை புரிந்து கொண்டவள் அவனின் அருகில் நெருங்கி படுத்து அவன் கையை தன் இடுப்பின் மேல் போட்டு படுக்க, இருவரும் சற்று நேரத்தில் உறங்கியிருந்தனர். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.